ஆப்கானிஸ்தானில் அடுத்த ஆண்டு அதிபர் தேர்தல் நடைபெற உள்ளது. இதில் பல்வேறு கட்சியினரும் போட்டியிடும் நிலையில் சில வேட்பாளர்கள் வாக்குகளை பெற வேறு சில வழிமுறைகளை கையாண்டு வருகின்றனர். இப்படி கூட்டம் நிறைந்த சந்தை பகுதியில் விற்பனை பொருட்களில் ஒன்றாக உள்ளது வாக்காளர் அடையாள அட்டை. அடுத்த வேளை உணவுக்கு வழியில்லாத ஏழை மக்கள் தங்களின் பணத் தேவைகளுக்காக வாக்காளர் அடையாள அட்டைகளை விற்று விடுகின்றனர். 200 ரூபாய் வரை இந்த வாக்காளர் அடையாள அட்டைகளை பெறும் வியாபாரிகள் சில வேட்பாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் தேவைகளுக்கு ஏற்ப 500 முதல் 1000 ரூபாய் வரை அவற்றை விற்பனை செய்கின்றனர். இப்படி வாக்காளர் அட்டைகள் விற்கப்படும் சூழலில் நேர்மையான தேர்தல் என்பது சாத்தியமற்றது என கூறுகின்றனர் ஆப்கன் மக்கள். கடந்த 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலை விட இந்த ஆண்டு தேர்தலில் அதிக முறைகேடுகள் நடைபெறுவதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. மேலும் வாக்குகளை விற்பது என்பது நாட்டையே விற்பதற்கு ஈடானது என்கின்றனர் சில வேட்பாளர்கள். موږ د حکومت نه او د انتخاباتو د کمیسیون نه دا غوښتنه ده چې د تیر انتخاباتو په څیر انتخابات ونشي، پاک او شفاف انتخابات وي، ځکه چې تیرو دوره کې موږ په خپلو سترګو ولیده چې خلکو له 1000 روپۍ په یو کارت باندې ورکول کېدی او تلو دننه یې وټونه اچوله. مردم که شما بیاین کارت خود به یک نان چاشت بفروشین یا به $5 یا به $10 ایره اگر خرید فروش میشه، در حقیقت دموکراسی افغانستان به خرید فروش استوار است، نه به اساس آرای مردم. این چیزهایی است که باید در نظر گرفته شه. ما ایره در تلویزیون ها گفتیم هر کس از کاندیدات که رای میخره به ملت افغانستان خیانت میکنه، به وطن خیانت میکنه. அடுத்த ஆண்டு நேட்டோ படைகள் ஆப்கனை விட்டு வெளியேறும் நிலையில் ஆப்கானிஸ்தானில் ஜனநாயகத்தை நிலைநாட்டும் நிலையான அரசை தேர்வு செய்வது என்பது தற்போது கட்டாயமாகியுள்ளது. புதிய தலைமுறைக்காக தேவிகா.